மேபி வாய்ப்புகள் இருக்கலாம். இது ஏதோ நம்ம வந்து ஒரு கூட்டம் கூடிருச்சு. இப்போ சமீபத்தில் திருப்பூரில் திமுக மகளிர் அணி சார்பாக ஒரு கூட்டம் கூட்டிட்டாங்க. அதை வச்சு சிஎம்மாக திருப்பி மு.க. ஸ்டாலின் வருவாருன்னு நம்ம சொல்ல வரல. மக்கள்கிட்ட போய் கருத்து கேளுங்க. பொதுமக்கள் இருக்காங்களே, பெண்கள் ஒவ்வொரு ஊராக, ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு வார்டாக போய் பொதுமக்கள்கிட்ட கருத்து கேளுங்க. பொதுமக்கள் என்ன சொல்கிறாலும் அதுதான் தீர்ப்பு. பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1000 ரூபாய் அந்த உதவித்தொகை வந்துச்சான்னு கேட்டால் வராதவங்களே கிடையாது, எல்லாத்துக்கும் வந்துருச்சு. இலவசமாக பெண்களுக்கு பேருந்தில் பயணம் செய்ய தமிழ்நாடு அரசு தான் என்ன பண்ணுது, திமுக அரசு தான் அந்த ஸ்கீமை கொண்டு வந்து அதை வந்து இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் இருந்தாலும் கூட இதெல்லாம் வந்து அமல்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ செயல் திட்டங்களை திமுக அரசு செஞ்சுருக்கு. வெறும் கூட்டம் கூடுறதுக்காக மட்டும் லேடிஸோட கூட்டம் கூடிடுச்சு திருப்பூரில், அதனால் திமுக ஜெயிச்சிருவாங்கன்னு அதை வச்சு மட்டும் நம்ம சொல்லலை. கலா யதார்த்தமும் கூட திமுகவுக்கு மகளிர்களுடைய வாக்கு என்பது ஸ்ட்ராங்காக பெரும்பான்மையாகவே இருக்குது. அதை வச்சு கண்டிப்பான முறையில் இன்றைய முதல்வர் இறைவன் நாடினால் நாளைய முதல்வராக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாலினுக்கு ஒருபடி கூட இருக்க தான் செய்யுது. ஏன்னு சொன்னால் அன்றைக்கு நவீன காலத்தில் பெருசாக இவங்க என்ன திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போக முடியல. அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் நவீன காலகட்டத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்னென்ன திட்டங்களை செயல்படுத்துகிறாரு, இந்த திட்டங்களை கொண்டு வர இருக்கிறாரு, இந்த திட்டங்களை செயல்படுத்த இருக்கிறாரு, இந்த திட்டங்களை செயல்படுத்திட்டாருன்னு மக்கள் மத்தியில் கொண்டு போவதனுடைய விளைவு தான் இன்றைக்கு பெண்களுடைய சப்போர்ட்ன்றது அதிகமாக எம்ஜிஆரை விட ஜெயலலிதாவை விட ஒருபடி மேலவே ஸ்டாலினுக்கு இருக்குன்றா நம்முடைய கருத்து.